இந்த வயசில் இப்படியா இருக்கிறது, இந்நேரம் வாழ்க்கையில் என்னென்னவோ நடந்திருக்கணும், ஆனால் இப்படியே இருக்க பாரு. இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் ஒரு நாள் கேட்டிருப்பாங்க. இந்த ஏஜில் இப்படிலாம் இருக்கக்கூடாது தெரியுமா உனக்கு? அதை கேட்கும்போது வெளியில் அப்படியே சிரிச்சுக்கிட்டு சமாளிப்போம். இதை யாராவது சொல்கிறாங்களோ அவங்கள நம்ம திருப்பி ஓட்டி விட்டுருவோம். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு சவுண்டு வரும், உண்மையாக நான் ரொம்ப தப்பாக தான் வாழ்ந்துட்டுருக்கணும். அவங்க கேட்ட அந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் மொத்த லைஃபையே ஒரு கொஷின் மார்க்காக மாற்றிடும். நம்மளோட கரியர், கல்யாணம், காசு, ஸ்டேட்டஸ் எல்லாமே ஒரு நிமிஷத்தில் ஹெவி ஆகிடும். இது சின்ன வார்த்தை மாதிரி தெரியும், ஆனால் இது ரொம்ப பெரிய ஒரு மென்டல் வூண்டு நமக்கு கொடுத்துரும். ஸோ பிரச்சனை என்னென்னு கொஞ்சம் டீப்பாக சொல்கிறேன். இது ஸ்கூல்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இந்த ஏஜ்லலாம் ஃபஸ்ட் மார்க் எடுக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கணும் தெரியுமா? காலேஜ் போயிட்டா இந்த ஏஜ்லலாம் கரெக்டான ஒரு வேலை கிடைக்கணும், கேம்பஸில் கரெக்டாக வந்துட்டு செலக்ட் ஆகிடணும். ஒரு 25 வயசுக்கு அப்புறம் இந்த ஏஜில் இந்நேரம் கல்யாணம் ஆயிருக்கணும். ஒரு 30 வயசுக்கு அப்புறம் இந்த ஏஜில் நீ வீடு வாங்கியிருக்கணும். 35க்கு அப்புறம் இந்த வயசில் நீ செட்டிலாக இருக்க வேணாமா? ஆனால் இதெல்லாம் நடக்காமல் போனால் நம்ம வாழ்க்கை தப்பாக போகுதோன்னு நமக்கே தோணும். ஸ்லோவாக ஒரு ஃபீலிங் வரும், எல்லாரும் முன்னாடி போகிறாங்க, நான் மட்டும் இன்னும் பின்னாடியே இருக்கேன். இதுதான் ரொம்ப வலிக்கும். வெளியே ப்ராப்ளம் பெருசு இல்லை, ஆனால் உள்ளுக்குள்ளே இது நமக்கே ஒரு கூச்சமாக மாறும், ஒரு பயமாக மாறும். நம்ம மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் நமக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? லைஃப்பில் கரெக்டான வயசுன்னு ஒன்றுமே கிடையாது. இது ஸ்கூல் எக்ஸாமோ கவர்மெண்ட்டில் ஃபில் பண்ணுற ஃபார்மோ கிடையாது. கரெக்டாக இருக்கணும், இது இப்படி தான் இருக்கணும், இது கேப்ஸில் தான் இருக்கணுன்றதுக்கு. இது ஒரு பர்சனல் ஜேர்னி. பஸ் ஸ்டாண்டில் நம்ம போய் நிற்கிறோம், எல்லோரும் ஒரே பஸ்லேயே ஏறுறாங்க. அவங்களுக்கு எந்தெந்த ஊருக்கு போகணுமோ அந்தந்த பஸ்ஸில் ஏறுறாங்க. இன்னும் சில பேர் பஸ்ஸில் போகாதவங்க சைக்கிளில் போவாங்க, சில பேர் நடந்து போவாங்க, இன்னும் சில பேர் கிளம்பவே ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாரும் அவங்கவுங்களுக்கு தேவையான ரூட்டில் தான் போகிறாங்க, தப்பான ரூட்டில் போகல. ஆனால் போகிறவங்க அவங்களுக்கேற்ற ஸ்பீடில் போகிறாங்க, அவங்களுக்கேற்ற பாதையில் போகிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு வேகம். சிலருக்கு இன்றைக்கி சீக்கிரமாக கிளம்பணும்னு சீக்கிரமாக போகிறாங்க, சில பேர் ஸ்லோவாக போவாங்க, சில பேர் இந்த பக்கம் போவாங்க, சில பேர் ரைட்டில் போவாங்க. அதை சொசைட்டி கம்பேர் பண்ணும்போது தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. இதில் ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இப்போ இருக்கிற இடம் நீங்கள் 5 வருஷம் முன்னாடி நினச்சாலும் ரீச் பண்ண முடியாத ஒரு இடமா கூட இருக்கலாம். அப்போது இப்போ இருக்கிற நீங்களே ஒரு ப்ராக்ரஸ் தான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சரியான பேக்காக இருந்திருப்போம், ஆனால் இப்போது ஒரு சில விஷயத்தில் நமக்கு மெச்சூரிட்டி வந்திருக்கும். இந்த மெச்சூரிட்டியோ இந்த பக்குவமோ நமக்கு அப்போ இருந்திருந்தால் ஒரு வழி பண்ணியிருந்திருப்பேன் தெரியுமா அப்படின்னு நம்ம கண்டிப்பாக யோசிச்சிருப்போம். அதுதான் பெரிய ப்ராக்ரஸ். ஆனால் கம்பேர் பண்ணும்போது நம்ம அதை பார்க்க மாட்டோம். கம்பேர் பண்ணின உடனே நம்ம இவ்வளோ வளர்ந்துருக்கோமே, அந்த வளர்த்தையே இன்விசிபிள் ஆகிடும், நம்ம கண்ணுக்கே தெரியாது. நம்ம இவ்வளோ லேட்டாக இருக்கோமே, அந்த லேட்டு மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ ப்ராக்டிக்கலாக ஒரு சொல்யூஷன் சொல்கிறேன். இந்த ப்ரெஷர்லேருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு 3 சின்ன ஸ்டெப்ஸ். முதல் விஷயம், நம்ம வாழ்க்கையை கேலண்டர் மாதிரி போடாதீங்க. ஒரு சொசைட்டியோட டைம் டேபிளுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. சொசைட்டியோட டைம் டேபிள் என்னென்னா 25 வயசுக்குள்ளே வேலை, 28 வயசுக்குள்ளே கல்யாணம், 30 வயசுக்குள்ளே வீடு வாங்கியிருக்கணும். இதை முதல்ல டெலீட் பண்ணுங்கள். உங்களோட டைம் டேபிளை நீங்களே க்ரியேட் பண்ணுங்கள். எனக்கு இந்த வயசில் தான் இப்படி தான் இருக்கணும், நான் இப்படி தான் இருப்பேன், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு இன்னும் டைம் இருக்குது, அந்த மாதிரி. எனக்கு இந்த ஸ்பீட் போதும். இது வீக்னஸ் கிடையாது, இது உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட். உங்களோட ஸ்பீடையும் உங்களோட திறமையும் உங்களோட ப்ராக்ரஸையும் முதல்ல மதிக்க கற்றுக்கணும். இது நமக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட். அடுத்தது, நம்ம லேட்டாக போகிறோன்னு நினைக்காதீங்க. இது ஒரு லேர்னிங் ஃபேஸ். நம்ம இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். நீங்கள் லேட்டே கிடையாது, நீங்கள் இப்போ தான் கற்றுட்ருக்கீங்க. பொறுமையாக சில விஷயங்களில் பக்குவப்பட்டுக்கிட்டு வரீங்க, வளர்ந்துக்கிட்டு வரீங்க. ஒரு விதை மண்ணுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப பொறுமையாக இருக்க மாதிரி தான் தெரியும். இன்னும் வளரவே இல்லை, வெளியே வரவே இல்லை அப்படின்னு தோணும். ஆனால் வெளியில் வந்த அப்புறம் தான் அதோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது தெரியும். நீங்களும் அடுத்தது கம்பேர் பண்ணும்போது ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. ஒருத்தவங்க இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபோட்டோ பார்க்குறோன்னு வச்சுங்களேன். நம்ம வயசு இருக்க ஒரு பொண்ணை பார்க்குறோம், பா எவ்வளோ அழகாக இருக்காங்கல்ல, எப்படி இருக்காங்க பாரு இந்த வயசில் அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு கேள்வி கேளுங்க, அவங்களோட லைஃப் டீட்டெயில்ஸ் என்னன்னு எனக்கு தெரியுமா? அவங்க என்ன கஷ்டப்படுறாங்களா, சந்தோஷப்படுறாங்களா, இதுக்கு பின்னாடி அவங்க லைஃப் என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஃபேஸ்புக்கில் போடுற ஃபோட்டோவில் பேக்ரவுண்ட் மட்டும்தான் தெரியும். அதுக்கு பின்னாடி அவங்க என்ன ஸ்ட்ரகிள்ஸ், என்ன போராட்டம் நடத்திட்டுருக்காங்கன்னு தெரியாது. அவங்களோட பயம் தெரியாது. அவங்களுக்கு இருக்கிற கடன் கஷ்டம் எதுவுமே தெரியாது. ஒரு ஃபோட்டோ சோஷியல் மீடியாவில் போடுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்க போஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பட் அதை வச்சு அவங்க அப்படி தான் நம்ம முடிவு பண்ண முடியாது. ஸோ இன்கம்ப்ளீட்டாக இருக்க ஒரு பிக்சரோட கம்ப்ளீட்டாக ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வராதிங்க. இந்த கிளாரிட்டி வந்துட்டாலே போதும் உங்களுக்கு. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் தப்பான ரூட்டில் போகலை, நீங்கள் லேட்டாகவும் போகலை, நீங்கள் உங்கள் வழியில் போயிட்டுருக்கீங்க. அந்த வழி கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கலாம், ஆனால் இது உங்களோட வழி.
ஒரு நாள் இப்போ உங்களை கிண்டல் பண்ணுறவங்களோ இல்லை உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறவங்களோவே சொல்லுவாங்க, எப்படி இப்படி ஆகிட்டப்பா, செம்ம சேஞ்சில் உனக்கு, அப்போ எப்படி இருந்தால் தெரியுமா? அப்போ நீங்களே புரிஞ்சுக்குவீங்க, டிலேன்னு நினச்சது, அதாவது லேட்னு நினச்சது நம்ம வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க டைம் அப்படின்ட்டு. மனசு ரொம்ப லைட்டாகிடும். உங்களோட டைம் வரும், கரெக்டான டைம் வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஜெயிச்சிருவீங்க. உங்களோட மனசில் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் கேட்டதுக்கப்புறம் என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இது மனத்தேடல். நான் உங்கள் சுபஸ்ரீ.